தொகுதி பங்கீட்டை இன்றே இறுதி செய்ய அதிமுக மும்முரம் காட்டி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து தொடர்ந்து இழுபறி அதிமுக நீடித்து வருகிறது. முதல்கட்டமாக பாமக கட்சிகளுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தேமுதிக பாஜக இடையே இழுபறியானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டை இன்றே முடிவு செய்வது, இறுதிப் பட்டியலை வெளியிடப் போவதாக அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த தொகுதி பங்கீடு இழுபறியானது நீடித்து வருகிறது. இன்று இறுதி முடிவை அதிமுக சொல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியம்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு அதிமுக சார்பில் 23 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் பாஜக மற்றும் தேமுதிகவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை இழுபறியிலே தான் இருந்து வருகிறது. அதே போன்று பாமக 23 தொகுதிகள் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுவது என்பது தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக நேற்றைய தினம் அதிமுக சார்பில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அதிமுக மூத்த நிர்வாகிகளான மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்தியலிங்கம், KP முனுசாமி, அதே போன்று பாமக சார்பில் அதன் தலைவர் GK மணி, வழக்கறிஞர் பாலு, AK மூர்த்தி ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாமக விருப்பம் தெரிவித்த தொகுதிகளில் அதிகப்படியான அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகள் இருப்பதால் அதனை ஒதுக்கீடு செய்ய அதிமுக தரப்பு தயக்கம் காட்டுவதாகவும், பாமகவிற்கு சாதகமான தொகுதிகளில் மொத்த பட்டியலில் அதிமுக பாமகவும் உடன்பாடும் 23 தொகுதிகளை பாமகவிற்கு ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதே போன்று பாமக தலைமையிலான ஆலோசனைக்கு பிறகாக பாமக குழு இன்று மீண்டும் அதிமுகவுடன் தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பாமகவிற்கு சாதகமான தொகுதிகளின் பட்டியல் அதிமுகவிடம் தரப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததால் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட பாமக ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதில் பாமக மிகவும் கண்டிப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதே போன்று பாஜகவை பொறுத்தவரையில் பாமக கேட்கக்கூடிய அதே தொகுதிகளை பாஜகவினரும் கேட்பதால் இந்த இழுபறியானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என அதிமுக தலைமையிடம் பாஜக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி என்பது நீடித்து வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலும் அதே போன்று பேச்சுவார்த்தை என்பது இழுபறியிலேதான் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இன்று பேச்சுவார்த்தை நந்தினி, தற்பொழுது இன்று மாலைக்குள் இறுதி முடிவானது பட்டியலை வெளியிட அதிமுக முனைப்பு காட்டி வருகிறது. இதில் சுமூக முடிவு எட்டப்படாத பட்சத்தில் எந்த மாதிரியான மாற்றம் நிகழ வாய்ப்பிருக்கிறது? நிச்சயமாக தற்போதைய நிலவரப்படி இன்றைய தினம் மீண்டும் அதிமுக, பாஜக மற்றும் தேமுதிக, குறிப்பாக தமாகவுடனும் இன்று பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இதற்காக இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சார்பாக அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போன்று அமைச்சர் தங்கமணி, வேலுமணி சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பாஜக நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தமாக சார்பில் GK வாசன் ஆகியோரும் இங்கு வருகை தருவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே ஒவ்வொரு கட்சியுடன் தனித்தனியாக அமைச்சர்கள் குழு ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று நேரில் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தையானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் அளித்த தொகுதிகள் பாமக மற்றும் பாஜகவிற்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தேமுதிகவை பொறுத்தவரையில் 15 இடங்கள் கேட்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்றன. அந்த வகையில் 14 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா MP தொகுதியும் கேட்பதாகவும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 21 அல்லது 22 சட்டமன்ற தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யுமாறும் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இழுபறியிலேயே நீடித்து வருகிறது. எனினும் இன்றைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமாகவை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் அமைச்சர்கள் அடங்கிய குழு தமாக
தலைவர் ஜி.கே. வாசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று நேரில் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமாக நிர்வாகிகளும் இங்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் வருகை தரக்கூடிய பட்சத்தில் தமாகவிற்கு 5 தொகுதிகள் வரை அதிமுக சார்பில் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. நந்தினி, தற்பொழுது நடைபெற இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் ஒரே கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறதா அல்லது கூட்டணி கட்சிகளுடைய பல கட்ட பேச்சுவார்த்தை தனித்தனியாக நடைபெற ஏதாவது திட்டமிடப்படுகிறார்களா? அதாவது பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக தனித்தனியாக தான் பேச்சுவார்த்தையானது நடத்தப்படும். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் தொகுதி பங்கீடு என்பது ஒரே கட்டமாக அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகளும் அமர வைத்து ஒரே கட்டமாக அந்த பேச்சுவார்த்தையானது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஏற்கனவே பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பட்சத்தில் பாஜக மற்றும் பாமகவிற்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக தான் இரு தரப்பினரையும் ஒரே அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொகுதிக்கான பட்டியல் அதிமுக தலைமையிடம் வழங்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அதிமுக தலைமை ஏற்கனவே முடிவு செய்து அதற்கான இறுதி பட்டியலானது இன்று கட்சி நிர்வாகிகளிடம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை என்பது இன்று முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இன்று முடிவாகக்கூடிய பட்சத்தில் இன்று மாலை அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமானது சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. ஏற்கனவே பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் பாஜக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம், அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று எட்டப்பட்டு இன்று மாலை அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமானது அதிமுக தலைமை மற்றும் அந்த கட்சி தலைமையின் சார்பில் இன்று கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.